யா சொர்ணாக்கா ரேஞ்சில் ஒரு வேலை பண்ணேன். ஒரு முறை ரொம்ப பேசும்போது அடிச்சிட்டேன் ஒரு ஆளை. அது ஒரு பெரிய ஊர் பிரச்சனையாகி பஞ்சாயத்து பண்ண எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன. அது ஒரு பொம்பளை பிள்ளை வந்து வேலை செய்து நாகரிகமாக பண்ணுது, எந்த வம்பு தும்புக்கும் போகிறதில்ல, அது உண்டு அது வேலை உண்டுன்னு போகுது. இதுக்கே ஆடி மாதம் கூழ் ஊத்துறதுலேருந்து கட்சி தலைவர் பிறந்தநாள் வரைக்கும் வந்து டொனேஷன் வாங்கிட்டு போவாங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அது வந்து எப்போவாது வர்றதே கொடுக்கறது. அப்படி இருக்கும்போது அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி என்னை விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஊரில் ஏதாவது விசேஷம்னா உள்ளூருக்குள்ள கிராமத்துக்கு நான் போவேன். என்னுடைய கம்பெனியில் ஆயுத பூஜைனா அவங்கள நான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கான ஒரு இதுக்கு வந்து அவங்க பிரச்சனை பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அந்த பயந்து 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 அவங்களுக்கு கேட்கும் போது பணம் கொடுத்து அவங்களுடைய ஆளை வேலைக்கு சேர்த்து வச்சுருந்தேன்னா நான் இத்தனை வருஷமும் அவங்களுக்கு பயந்துகிட்டே இருந்திருக்கணும். ஒரே ஒரு நாள் எடுத்த துணிச்சலான முடிவு தான். என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்து